அந்த தலைப்பகுதி வந்து உடலுக்கு வடக்கு பகுதின்னு சொல்கிறது. தலை வந்து நம்முடைய உடலில் வடக்கு பகுதி, வடக்கு தான், இதுக்கு பேர் வடக்கு. இதை தான் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார், வடக்கு வடக்கு. இப்போ வந்து வடக்கு வடக்கு என்பவர் வைத்தது ஒன்றுமில்லை. இப்போ காசிக்கு போகிறோம், காசி எங்கே இருக்குது? வடக்கு. காசி வடக்கு இருக்கு. அதை வந்து ரொம்ப சூசகமாக சொல்கிறாங்க. வடக்கு வடக்கு என்பவர் வைத்தது ஒன்றுமில்லை, நடக்க ஒருவரே ஞானம் இல்லாதார். வடக்கில் அடங்கும் வையகம் எல்லாம், இந்த வடக்கில் அடங்கும் வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையாருக்கு. அகத்தில் அடங்கும் அறிவுடையாருக்கு தெளிவுபட சொல்கிறாங்க. காசி வடக்க போயிட்டு வந்தால் நமக்கு ஞானம் பிறக்கும், யுக்தி பிறக்கும்னு சொல்கிறதெல்லாம் அது நம்மிடையே இருக்குது. நாம் இங்கே உள்ள காசிக்கே நாம் போய் நமக்கு எல்லாத்தையும் எல்லா விதமான ஞானத்தையும் பெறலாம் என்கிறது ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். வாழ்வில் நமக்கு ஏற்படும் பசி மொத்தம் 4 பசி. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பசி 4 பசி. ஒன்று உடல் பசி, 2வது மனப்பசி, 3வது உயிர் பசி, 4வது ஆன்ம பசி. 4 பசி. இந்த 4 பசினாலும் வரக்கூடிய இன்பம் அப்படின்னா உடல் இன்பம்னு ஒன்று, மன இன்பம் அதான் அறிவு, நாலேஜ். 3வது உயிர் இன்பம். உயிர் இன்பம்ங்கிறது ஒரு உயிரோடு அடுத்த உயிரோடு அன்பு செலுத்துதல், அஃபெக்ஷன். அதாவது அந்த பிரியமாக பேசக்கூடியது. மனிதனுக்கு மனிதர், மிருகங்களில் அதாவது ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாத்துக்கும் அவங்கள்கிட்டையும் அந்த அன்பு செலுத்தல் இருக்குது, உயிர் இன்பம். அடுத்தாப்புல இறை அனுபவமாகிய பேரின்பம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த வழி என்ன வழி? பேரின்ப வழி. அதை தான் சொல்கிறாங்க, தன்னை அறிந்து கொள்ளும் அறிவை அறியாமல், தன்னை அறிந்து கொள்ளும் அறிவை அறியாமல் போகிறாங்கிறதுக்கு ஏன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வாழ்க்கை போராட்டம். அதுலேயே நிறைய பேர் வந்து வெற்றியாளனாக வர முடியல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நான் சொல்லுறேன். தன்னை அறியில் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிட்டான்னா தன்னையே அர்ச்சிக்க நாமே ஒரு. அதுதான் இப்போ இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வரி மேலே போட்டுருக்கு. தத்துவமசினா என்ன? தன்னை அறித்தல், தன்னை அர்ச்சித்தல். அது ஒரு மிகப்பெரிய தாற்பயம், மிகப்பெரிய தத்துவம். அதை வந்து தெரிஞ்சவங்க, அதாவது முழுமையாக அறிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தெரியும், அதனுடைய உண்மை தாற்பயம் தெரியும். காட்டிலிருந்து கனகதவம் செய்தாலும், காட்டிலிருந்து கனகதவம் செய்தாலும் காட்டும் குரு இல்லையெனில் ஞானம் கண்டறியல் ஆகாது என்கிறார் சித்தர். ஆமாம், ஒரு உதாரணம், 18 சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சித்தர்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன? 18 சித்தர்கள். அதில் ஒரு சித்தர் கொங்கண சித்தர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொங்கண சித்தர் வந்து மிகப்பெரிய ஞானத்தை, அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா கடும் தவம் செய்கிறார். 12 வருடம் கடுமையான தவம் இருக்கிறார். தவம் இருந்து நமக்கு அதீத சக்தியோட நம்ம வந்து நம்முடைய நாடு நகரங்களுக்கு உள்ளே சென்று நம்முடைய பராக்கிரமத்தை காட்டணும் அப்படிங்கிற இதில் வந்து கடும் தவம் செய்கிறார். கடும் தவம் செய்து கொண்டு அந்த நாடு நகரத்தினுடைய அந்த ஊருடைய எல்லையில் உள்ளே போகும்போது முதல்ல அவருக்கு பசி, ஆகாரம். ஏன்னா தொடர்ந்து 12 வருஷம் வந்து யாகம் பண்ண அந்த தவம் இருந்தவருடைய அந்த வெளிப்பாடு அவருக்கு வந்து பசியில் ஏதாவது ஆறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவர் வந்திருக்கிறவர் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான சித்தர், கோபம்லாம் அப்புறம் பவர்ஃபுல்லான சித்தர் கொங்கணர். நான் வந்து ஒரு 12 வருஷம் தவம் இருந்து பவர்ஃபுல்லாக வந்திருக்கேன், என்னை நான் கூப்பிட்டா உடனே ஓடி வந்து நீ எனக்கு தேவையானதை கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி உள்ள கோபத்தோடு திண்ணையில் அமர்ந்திருக்கார். ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, தொடர்ந்து ரொம்ப நேரம் வரல. கடைசியாக வெளியில் வர்றாங்க. வந்தவுடனே என்ன விஷயம்னா, நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கேன், நீ வந்து என்னை செட்டப் பண்ணிக்காமல் உள்ளே என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய கணவருக்கு உரிய கடமையை செய்தேன்.
கடமை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படி கோபமாக அப்படி நெற்றிக்கண்ணை அப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவானா. என்னன்னா இவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே ஒரு கொக்கு உட்காந்துருக்கு. அப்போ அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா, இவர் அந்த மரத்து கீழே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கொக்கு எச்சம் போட்டுருச்சு. அந்த எச்சம் போட்டதுக்கு அவரால் தாங்கிக்க முடியாமல் அப்படி அண்ணாந்து பார்த்து அப்படியே அதனுடைய ஆக்ரோஷத்தை அப்படி காட்டினவுடனே அந்த 12 வருஷம் தவம் இருந்த அதனுடைய வெளிப்பாடு அது அப்படியே பஸ்பமாயிடுச்சு. அந்த பஸ்பமானதை இந்த அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு, என்ன கொங்குனரே, என்ன கொக்கென்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவருடைய அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க, நாம் வந்து வர வழியில் கொக்கை எரிச்சருடைய சம்பவம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு இது பண்ணும்போது தான் யார் ஒருவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கையாகவே ஞானம் பிறக்கும். தன்னுடைய கடமைகள், அதனால தான் நிறைய சொல்லுவாங்க, அந்த அம்மா வீட்டை விட்டே வெளியில் வராது, ஆனால் ஊர் விஷயம் பூரா உலக விஷயங்கள் பூரா தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படிமா. நிறைய பெண்களுக்கு அதீத சக்தி அதீத திறமை இருக்குங்கிறது நீங்கள் வேணால் பாருங்கள். பார்த்துட்டு யாரையும் ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் ஒருவர் தன்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய கடமை மட்டுமல்ல, தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமை, பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, தன்னை உற்றார் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, இந்த கடமையெல்லாம் யார் சரியாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுள் இயற்கையாகவே ஞானத்தை கொடுப்பார். ஆனால் இதில் 100க்கு 10% கூட, இன்றைக்கு 10% கூட இந்த மாதிரி கடமைகளை இன்றைக்கு முழுமையாக செய்வதில்லை. இன்னைக்கு சமூகம் மிகவும் ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அறகுறையாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அல்லாடிக்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். உங்களை மாதிரி தெளிஞ்சவங்க அறிவுபூர்வமாக இந்த மாதிரி இடங்களுக்கு தேடி வந்து இந்த மாதிரி ஒரு மகான்களை எல்லாம் சந்தித்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உணர்வுகளை ரசித்து நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலே நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைவாதி என்றுதான் நாம் சொல்ல வேண்டாம். அதனால தான் சொல்கிறோம். இதில் வந்து சிவவாக்கியர் ஒரு வரியில் சொல்வார், பார்ப்பான் அகத்திலே பால் பூசு 5 உண்டு. பார்ப்பான் அகத்திலே, பார்ப்பான் அகம், பார்ப்பான என்ன கண்ணு. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாரின்றி வெறித்து திரிகின்றன. மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் அகத்திலே பால் பசு பாலாய் சொரியுமே. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து மகாத்மா காந்தி ஒரு எல்லாம் நிறைய பள்ளிக்கூடத்தில் முக்கியமானதுல எல்லாம் வந்து தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே அப்படின்னு ஒரு 3 இதை போட்டு வச்சுருக்கேன். அது இதனுடைய தத்துவம் தான். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜலிங்கம் ஐயா அவர்கள் ரொம்ப, அதாவது திருமந்திரத்திலே அவர் வந்து தொடங்கினார். திருமந்திரம் வந்து 3000 பாடல் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து எழுதியது. எப்படிங்க? 3000 பாடல் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து எழுதியது. இப்போ நீங்கள் கேட்கலாம் 3000 வருஷம் வாழ முடியுமான்னு. கண்டிப்பாக முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 3000 வருஷம் ஏன் வாழணுங்கிற ஒரு கொள்கை நம்மள்கிட்ட இருந்தால் 3000 வருஷம் வாழ்ந்துடலாம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வந்த வேலை முடிந்ததும் கந்த வேலை நினைத்து கொண்டு போயிடணும் நம்பர். வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இருக்காதுன்னு அவர் சொல்லுவார். அதனால் அது என்னென்னா 3000 வருடம் அவர் வந்து வாழ்ந்தார். வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார், 3000 பாடல். அந்த திருமந்திரத்தில் தான் ஐயா வந்து முதல் அந்த சொற்பொழிவை தொடங்கினார். அதனால் வந்து திருமந்திரம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். திருமந்திரத்திலே தொடங்கி அப்படியே கொண்டு வந்து ஐயா வந்து திருவாசகத்தில் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்லி திருவாசகத்திலே முடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அடியன் வந்து
திருக்குறளில் இருந்து தான் திருவாசகத்துக்கு வந்தேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஏன்னா திருக்குறள் விழிப்புணர்வு பேரவைன்னு நான் ஒன்று தொடங்கினேன். அதன் மூலமாக இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாகுது. அந்த விழாவுக்கும் ஐயா வந்திருந்தாங்க. திருவரும்பூர் முக்குளத்தூர் ஸ்கூலில் வந்து சாயங்காலமாக அந்த விழா தொடங்கணும். இப்போ KN சேகரன் அவர்னு எம்எல்ஏ இருந்தார். அவரை நீங்கள் விழாவுக்கு வரணுன்னு. இந்த இதெல்லாம் யார் தம்பி, யார் சாமி வருவா, ஏப்பா நீ வேறு என்னை போட்டு தொல்லை பண்ணுற அப்படின்னாரு. இல்லை நீங்கள் விழாவுக்கு வரணும். ஒரு எவ்வளோ பேர் வருவாங்க? நான் சொன்ன ஒரு 500 பேர் வருவாங்கன்னு. ஏன்னா நாங்கள் போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தோம். இப்போ ஸ்கூல் லீவு, எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தை வரையிலுமே இந்த திருக்குறள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலான்னு போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தோம். அதனால் நான் ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்னு. அவர் சொன்னார் 500 பேர் வந்துட்டா நான் கூட்டத்துக்கு வரேன்னாரு. பக்கத்தில் தான் ஆஃபீஸு. சரி, நான் 500 பேர் வந்துட்டதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன். நான் ரொம்ப கொசுக்கு பிடிச்சுவேன். இப்போ கிடையாது, ரொம்ப எனக்கு கோவம் வந்துடும். அதனால் 500 பேர் வந்தோன்னே கூப்பிட்றவங்கன்ட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய குழந்தை எல்கேஜி பிள்ளையிலேருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளை வரைக்கும் எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வச்சுருந்த சர்டிஃபிகேட்லாம் பத்தலை, கூட்டமான கூட்டம். அப்புறம் அவருக்கு அனுப்பினோம் அவரை. அவர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டீங்களேன்னு. அதுக்கு வந்து 25ஆம் ஆண்டு, இப்போ 25 வருஷம் ஆக போகுது அந்த திருக்குறள் விழிப்புணர்வு பேரவை. அந்த திருக்குறளில் இருந்தால் நான் வந்து அப்படியே மாறி 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 இந்த திருவாசகத்துக்கு வந்தேன்னு சொல்லுவேன். இந்த திருக்குறளில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, மொத்தம் எத்தனை திருக்குறளுங்க தம்பி? நீ எத்தனை படிக்கிறேன்? ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு. மாட்டிக்கிட்டாரு. ஏதாவது ஒன்று சொல்லு. கேட்டுட்டுங்க, ஏதாவது ஒரு சொல்லிட்டேன். திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1330. நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். முதலாவது திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்குறேன், அப்படி சேர்ந்த மாதிரி. கடைசி திருக்குறள் அப்படி சொல்லுங்க. நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா? பரவாயில்ல. ஒரு ஸ்கூலுக்கு அப்படி தான் போயிருந்தேன். அந்த டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி திருக்குறள் சொல்லணும்னு அந்த மாதிரி அப்படி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கடைசி 1330வது திருக்குறள், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு.